யூஸ்வலா நம்ம கீழக்கரையில எவ்ரி டிசம்பர்ல லாஸ்ட் 10 days கண்டினியூஸா மேரேஜ் நடந்துட்டு இருக்கும். இந்த வாட்டி மேரேஜ் ரொம்ப கம்மி. ஸோ அந்த டைம் எப்படி குவாலிட்டியா யூஸ் பண்ண போறாங்கன்னு கேட்போம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாட்டி வந்து நீ சொன்ன மாதிரி கம்மியா தான் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து இப்போ பீச்சஸ் இருக்குது, இந்த மாதிரி மெட்ராஸ் நீட் இருக்குது. ஸோ இப்போ எல்லாரும் இப்போ இங்கே தான் ஸ்பாட் ஆகிட்டு இருக்குது. மெட்ராஸ் தான் ஸ்பாட் பண்றோம். அப்புறம் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் வருமாக்கா? நம்ம எல்லா ஊர்ல இருந்து வர்றோம், டிராவல் பண்ண எல்லாருமே வேற வேற ஊர்ல இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ கம்மி ஃபங்க்ஷன் இருக்கனால ஏதாவது கெட் டுகெதர் பண்றதுக்கு நல்லா இருக்குதா? கூட டைம் கிடைக்குது. நீங்க நம்ம எல்லாரும் உங்களுக்கு எப்படிதுனாக்கா? ஸோ அதனால நம்ம இந்த டைமை கீழக்கரையில எவ்வளவோ விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இருக்கு. ஹிஸ்டரியை வந்து நம்ம ஊர்ல நம்ம எல்லாரும் தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம ஆக்சுவலா வந்து நீங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர், எங்களுக்கு சொல்றதா வீடியோ போட்டு பண்ணாதான் எங்களுக்கு தெரியுது. முக்கியமா நம்ம பிள்ளைங்க சொந்த பந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா தெரியுது. எல்லாரும் வெளிநாடு அது இதுன்னு போயிட்டனால ஆமா ஆமா சொந்தக்காரவளை பத்தி நம்ம யாரு எப்படின்னு தெரியல. இந்த டிசம்பர் வந்து அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அது வந்தனாலதான் நம்மளோட கீழக்கரையோட பாரம்பரியம் இதெல்லாம் நம்மளுக்கும் வருது. பிளஸ் யார் யாரு எப்படி சொந்தம் என்ன. ஒரு கேள்வி கூட கேட்கிறேன், நம்மளுக்கு ஏன் ஃபேமிலி ட்ரீ ஒழுங்கா செட் பண்ணாம இருக்கிறோம்? கீழக்கரை ஃபேமிலி ட்ரீ வந்துட்டு ஓரளவுக்கு செட் பண்ணி அமீர் மாமா வச்சுக்கிறாங்க. அமீர் மாமாவை போய் கான்டாக்ட் பண்ணா சரி கண்டிப்பா வந்துட்டு KSM அமீர் மாமா கான்டாக்ட் பண்ணா ஃபேமிலி ட்ரீ எல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அக்கா, இப்போ நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு என்ன இடம் இருக்கு சொல்றேன், கொஞ்சம் தெரியாத இடங்கள் என்ன சொல்லலாம்? இப்ப வந்துகிட்டு தர்காக்களே எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா அதை பத்தி பேச பயமா இருக்கு. பாதி பேருக்கு மேல ஒரே குழப்பிடுறானு. இல்லைன்னா வேர்ல்டு ஃபேமஸ் தனுஷ்கோடி இருக்குது. அங்க போனீங்கன்னா வந்துகிட்டு நிறைய இங்க இருந்து என்ன ஒரு 2 hours வரும். ஆமா. அடுத்தது வந்துட்டு அந்த டிப்ல இருந்து பார்த்தா கொழும்பு ஸ்ரீலங்காவை பார்க்கலாம். அப்படியா? ஆமா. நீங்க வந்தா என்ன சாப்பிடுவீங்க? இடியப்பம், மாசி, அப்பம், கருவாட்டானோ, மீனானோ, சூப்பர். இந்த மாதிரி சீ ஃபுட் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதாக்கா? ஃப்ரெஷ்ஷா இருக்கு. காக்கா, ஒரு அட்வைஸ் பண்ணுங்க யங்ஸ்டர்ஸ்க்கு. இப்போ ஊருக்கு வர்றோம், ஊரு வந்து நம்ம கிளீனா வச்சுக்கிறேன்னு, அப்போ கிளீனா வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை கிளீனா வைக்கணும். நம்ம வீட்டை கிளீனா வைக்கணும். அடுத்தது வந்துட்டு நம்ம மனசை கிளீனா வைக்கணும். அதுவே வீடு. ஆமா. அப்புறம் நம்மளுக்கு இருக்க சுத்தி இருக்கு. காக்கா, நான் நினைக்கிறேன் டஸ்ட்பின் ரொம்ப கம்மியாக்கா. நான் ஆக்சுவலி ஒரு எடுத்தால் வெளியே பப்ளிக் டஸ்ட்பின்ஸ் இல்ல இடத்துல. டஸ்ட்பின் இருக்கோ இல்லையோ, டஸ்ட்பின்ல போடுறவன் நினைக்கிறவன் டஸ்ட்பின் இருந்தா தான் போடுவான். இல்ல அது அவங்க இதுக்குள்ளேயே வச்சு போய் போடலாம். நம்ம என்ன திங்க் பண்ணுவோமோ நம்ம ஊரு வந்து நம்ம ஊர் கிஃப்ட் மாதிரி, நம்மளுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட், அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். ஸோ நம்ம தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதான் காக்கா சொல்ல வர்றா. ஆமா ஆமா. சரி அக்கா, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.